Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற டுட்டோரியல் வீடியோஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் கொடுத்துருக்கோம், கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். பாயிண்டர்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ பாயிண்டர்ஸ்னால் என்னென்னு தனியாக பார்த்தோம், ஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்னென்னு தனியாக பார்த்தோம். இப்போ ஒரு அரேக்கு பாயிண்டர் கொடுத்தோம், இது எல்லாமே பண்ணி பார்த்தோம். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் இன்ட் ரோல் நம்பர் ஃப்ளோட் மார்க்ஸ் இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பாயிண்டருக்கு அலோகேட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். அதுதான் பாயிண்டர் டு a ஸ்ட்ரக்சர். ஸோ we can use pointer to access and manipulate structure variable. இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள வேரியபிள் உள்ளே இருக்க வேரியபிளையும் நம்ம பாயிண்டர் வச்சு அக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்பேஸ் S1 = 101,88.5ன்னு கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ S1குள்ளே S1 டாட் ரோல் நம்பரில் 101ம் S1 டாட் மார்க்ஸில் வந்து 88.5ம் இருக்குது. இப்போ ஸ்ட்ரக்ட் இன்னொரு ஸ்ட்ரக்சர் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். பட் அந்த ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து ஸ்ட்ரக்சர் பாயிண்டர் வேரியபிள். ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் பாயிண்டர் வேரியபிள் பிடிஆர்னு கொடுத்து ஈக்குவல் டு %S1 அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ இந்த %S1 கொடுத்துட்டா என்ன அர்த்தம்னா பிடிஆர் இஸ் அ பாயிண்டர் டு a ஸ்ட்ரக்சர் S1. யூ கேன் ஆக்சஸ் ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ் யூஸிங். ஸோ இது வந்து அட்ரஸ் S1ஓட அட்ரஸ் எடுத்து கொடுத்துருச்சு. எதில் இந்த பிடிஆரில் இருக்குது. இப்போ இந்த பிடிஆர் வந்து எதை பாயிண்ட் பண்ணணும்னா S1 பாயிண்ட் பண்ணும். S1குள்ளே ரோல் நம்பர் மார்க்னு 2 இருக்குது. இப்போ நம்ம ரோல் நம்பர் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் சரி, மார்க் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் சரி, எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா ஏன்னா இது பாயிண்டர் வேரியபிள். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்டார் பிடிஆர் வெளியே டாட் ரோல் நம்பர் இல்லைனா டாட் மார்க்குன்னா கரெக்டாக அந்த S1ஓடைய ரோல் நம்பர் S1ஓடைய மார்க் எடுத்து கொடுத்துரும். சிம்பிளஸ்ட் வே என்னென்னா ஸ்டாரில் எதுவும் தேவையில்லை, பிடிஆர் -ஏரோ ரோல் நம்பர். ஸோ ரைட் சைடு ஏரோ மார்க்கு அந்த மாதிரி இந்த ரோல் நம்பர்னு கால் பண்ணோன்னா S1ஓடைய ரோல் நம்பர் எடுத்து கொடுக்கும். அதேமாதிரி பிடிஆர் அதே ஏரோ மார்க்னால் மார்க்கை எடுத்து கொடுக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சரோட பாயிண்டர்லேருந்து ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இதில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸ்டார் பிடிஆர் டாட் ரோல் நம்பர், ஸ்டார் பிடிஆர் டாட் மார்க்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரி ஏரோ மார்க் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வேரியபிளையும். ஸோ அதோடைய டீட்டெயில்டு கோடு இது. ஒரு ஸ்ட்ரக்சரு, அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்து வேல்யூ க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த S1க்கு பாயிண்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த பாயிண்டரை வச்சு நான் ஆக்சஸ் பண்ணுறேன். டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணாலும் கிடைக்கும், இல்லை ஏரோ மார்க் வச்சு ஆக்சஸ் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ பாசிங் ஸ்ட்ரக்சர் டு a ஃபங்க்ஷன் பை a பாயிண்டர். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனு. அந்த ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டராகவே என்ன அனுப்புகிறோன்னா ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார் எஸ்ன்னு அன்ஸ்டா டேரெக்டாக, அதாவது இந்த ஃபங்க்ஷனை அனுப்பும்போதே இல்லை ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே நம்ம அந்த ஸ்ட்ரக்சரோடைய என்டிட்டியை தான் அனுப்புவோம். ஸோ அதுக்கு டெஃபினிஷன் இது ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார் எஸ். இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற டேட்டா டைப் தான் நமக்கு வந்து பேராமீட்டராக வரும்னு சொல்லிடுச்சு. வந்துருச்சுன்னா எஸ் ஏரோ நான் போட்டு நான் ரோல் நம்பர் மார்க்குன்னு சொல்லி ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.